நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது வந்து வெளிய வரணும் அப்படின்னு சொன்னா, வடநாட்டுல இருந்து ஒரு இயக்குனர கொண்டு இங்க போடக்கூடாது. திருச்சி சர்க்கிளுக்கு வந்து வடநாட்டுல இருந்து ஒரு இயக்குனருங்க எதுக்கு? அவங்க வடநாட்டுல இருந்து வடக்கு எத்தனையோ இடம் இருக்கு. நீங்க அங்க போட்டிருந்தா. இங்கேயே தரமா வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அதாவது அமர்நாத் ஐயாவா இருந்தாலும் சரி, நம்ம அருண்ராஜ் ஐயாவா இருந்தாலும் சரி, இவங்கள ஏன் இங்க போடலாமே? இவங்கள போட்டு இவங்கள செயல்பட வைத்து, இவங்கள வச்சு இந்த ஃபண்ட் வாங்கி இந்த வேலைய செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, நம்ம தமிழ்நாட்டுல வந்து இந்த அருங்காட்சியகம்லாம் காப்பாற்றப்படும். இது என்னுடைய அதாவது என்னோட இல்ல பாமர மனித மக்களோட நம்ம தமிழருடைய தொல்லியல் துறை ஆர்வலர்கள் எல்லாருடைய கோரிக்கை. ஏன்னா நான் அங்கிருந்து வடநாட்டுல இருந்து ஒருத்தவர் இப்ப நான் தான் இருக்கேன். நான் ஆதிச்சநல்லூரை பத்தி அதிகமா பேசிட்டு இருக்கேன். எனக்கு அருகில் இருக்கக்கூடிய கீழடியை கூட இப்ப சொன்னா கீழடி என்னோட பேசிட்டு இருக்காங்களே, எங்களை பேச மாட்டேங்காங்களே ஆதங்கம் இருக்கு. நான் சராசரி மனிதன். நான் வந்து தமிழருடைய நாகரிகத்தை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி ஆசைப்படுறவன் தான். ஆனா சராசரி மனிதன். என் தாமிரபரணி மேலதான் எனக்கு ஆசை நிறைய இருக்கும். வைகை வந்து கொண்டாடும் போது என்னையும் சேர்த்து கொண்டாடுங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும். ஏன்னா நான் இதற்காக கோரிக்கை செய்வதற்காக பிறந்தவன். எப்பனாலும் என்னை தூக்கி நீங்க எழுப்பி விட்டனால நான் இதைத்தான் பேசிக்கிட்டு இருப்பேன். எனக்கு வந்து யாரு மேல இருந்தாலும் சரி எனக்கு தான்னு சொல்லி நான் கேட்பேன். கீழே யார் இருந்தாலும் அவங்கள வந்து பிடிக்க விடுறதுக்கு கேட்பேன். அதே நேரம் என் கூட சேர்ந்து உட்காந்து ஒர்க் பண்றவங்களை பார்த்தா அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து பாராட்டுவேன். ஏன்னா முதல் பாராட்டுறதும் நான் தான் பாராட்டுவேன். அதே நேரம் அவங்க தரல அப்படின்னு சொன்னா, ஏன்னா இன்னைக்கு வந்து அழுத பல்ல தான் பால் குடிக்க முடியும்னு சொல்றாங்க. அதுக்கு வழக்கு போடவும் நம்ம தயங்க மாட்டோம். ஏன்னா எனக்கு என்னுடைய நண்பர் டாக்டர் அழகுமணி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து அவர் இந்த இடத்துல நான் அவர் சிறப்பான மனிதர். எனக்கு நான் நிறைய கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா. விகடன்ல கூட வாங்கி இருக்கிறார். டாப் 10 அவார்டு வாங்கியிருக்காரு. அவரும் நானும் போட்ட ஒரு சிரிச்சுக்கிட்டே சொன்ன ஒரே விஷயம், வழக்கு போடணும் நிறைய செலவாகுமே அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, டாக்குமெண்டேஷன் உழைப்பு எல்லாம் நீங்க பாத்துக்கிடுங்க, செலவை நான் பாத்துக்கிடுதேன் அப்படின்னு சொன்னாரு.